ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஈஸியான மற்றும் டேஸ்டியான கடலைப்பருப்பு சட்னி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு வானலில் எண்ணெய் விட்டுக்கிட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுக்கிட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் 100 கிராம் போட்டுக்கோங்க. அதை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். ரொம்ப தீய விட்டுறக்கூடாது, சிம்மில் வச்சே வதக்குங்க. அது கூட ஒரு 10 பல் முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். அது கூட நமக்கு தேவைக்கேற்ப பச்சை மிளகாவோ இல்லை காஞ்ச மிளகாவோ எது வேணாலும் நம்ம போட்டுக்கிட்டு நல்லா சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. அப்புறம் நம்ம அது கூட ஒரு 4-5 பல் பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா அந்த கலர் வர வரைக்கும் பொன்னிறமாக வருங்க. அப்புறம் ஒரு எண்ணெய் விட்டுக்கிட்டு அதே வானலிலே தேங்காவை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நமக்கு தேவைக்கேற்ப உப்பு போட்டு அரைச்சிக்க வேண்டியது தான். லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. நம்ம நைஸாக வேணாலும் அரைச்சிக்கலாம், இல்லை கொஞ்சம் சில பேர் குறப்பாக சாப்பிடுவாங்க, அப்படியும் அரைச்சிக்கலாம். தாளிப்புக்கு கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டால் போதும். டேஸ்டியான சட்னி ரெடி.